ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ஒரு புட்டிங் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறோம். கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கேரமல் ரெடி பண்ணி இந்த பிரெட் புட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கலாம். நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி நிற்கும். நீங்கள் தவறாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா காய்ச்சணும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு கசக்கும். ஸோ இப்போ உடனேவே புட்டிங் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். நான் இந்த மாதிரி ஒரு லோஃப் பேனில் தான் பண்ணுறேன். ஸோ அதில் ஊற்றிடுறேன். சேர்த்துட்டு உடனேவே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லேட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரே இடத்துல ஒட்டிக்கும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இந்த புட்டிங்க்கு நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதை ஓரத்தை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பார்ட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஒயிட் கலர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா எகெயின் இதை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ கட் பண்ண ப்ரெட்டை நான் இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டேன். இதை அரைச்சிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதோடவே இனிப்புக்காக ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்ககிட்ட மில்க் மேட் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட அதே 1/4 கப் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் மில்க் சேர்க்கணும். 1 கப் பால் சேர்க்குறேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 250 ml இருக்குது. இப்போ இதோடவே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இப்போது நல்லா நைஸாக அரைச்சிருங்க இதையை. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம செட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா லோஃப் பேனில் கேரமலை, இப்போ அதுக்குள்ளே நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போது இது மேலே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறேன். கீழே ஸ்டாண்ட் வச்சிடலாம். கீழே பாத்திரத்தை கீழே தொடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு. அதுக்கப்புறமா நம்மளோட இந்த டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது எப்படி ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பார்க்கலாம் அப்புறமா. இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நைஃபு இல்லாட்டி ஒரு குச்சி, கம்பி ஏதாவது ஒன்று எடுத்து விட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் புட்டிங் யம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கேரமெல்லாம் நல்லா செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ கட் பண்ணிடலாம். நம்மளோட யம்மியான ப்ரெட் புட்டிங் ரெடி. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போதே நைஃப் அப்படியே ஸ்மூத்தாக உள்ளே போகும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி உங்களுக்கு இது செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு பார்ட்டிக்கு கூட நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சில்லுன்னு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ருசியான இந்த ப்ரெட் புட்டிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.